வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் பல ஏக்கர் நிலம் முறையான பராமரிப்பில்லாமல் இருந்து வருகின்றது. இந்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசாங்கம் மாநிலத்தை கையகப்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் காமராஜர் மணிமண்டபம் அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டது. தற்பொழுது மீதமுள்ள சில ஏக்கர் நிலம் பொதுமக்களுக்கு எந்தவித பயனுமின்றி உள்ளது. இந்நிலையை மாற்ற புதுச்சேரி அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்கள் பல சொந்த வீடு வாசல் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனையடுத்து இலவச வீடுகள் கட்டிக் கொடுக்கும்படியும் அல்லது அரசாங்கம் சார்பில் அரசு பள்ளி கட்டிடம் அமைத்து ஏழை எளிய குழந்தைகளின் அடிப்படை கல்வி முறையை சென்றடையும்படியும் அல்லது புதுச்சேரி மற்றும் தொகுதி மக்களின் குழந்தைகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையிலும் அரசு பள்ளி குழந்தைகள் பயன்படும் வகையிலும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் வகையிலும் விளையாட்டு பயிற்சி மைதானம் அமைக்க வலியுறுத்தி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் உமாசங்கர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இதில் தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிட வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகரில் பொதுப்பணித்துறை மூலம் நகர் முழுவதும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணி துவக்க விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாமான ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மணவெளி தொகுதி தலைவராக இடையார்பாளையத்தை சேர்ந்த கே.டி. டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கின்ற குமரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் மணவெளி தொகுதியில் புதிய வார்டு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி கட்சி பொறுப்பாளர்களுடன் மாநில முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NS.J. ஜெயபால் அவர்களும் தொகுதி தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணைத் தலைவர் வரதராஜன், ஜானகிராமன், பொதுச் செயலாளர் ரஜினி ராஜேந்திரன், செயலாளர் திருநாள் கண்ணியப்பன், துணை செயலாளர் ஐயனார், சிவா, அருண், பொருளாளர் குமாரசெல்வம், ராமலிங்கம், சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியின் இரு புராதனமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். மேலும் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் 8 உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காணிக்கை செலுத்தி துவக்கி வைத்தார். இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாகூர், உதவி பொது மேலாளர் ஜே. எபினேசர் சோபியா, புதுச்சேரி பிரதான கலை மூத்த மேலாளர் இளவழகன், கோவில் நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம், கொமேன் உட்பட அரியங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள அணு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிக்கு 2023-24 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 16,77,450 மதிப்பீட்டில் சாலை மற்றும் வழிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி மந்தைவெளி திடலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது.
தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதி அவைத் தலைவர் மூர்த்தி, மாநில விவசாய அணி பார்த்தசாரதி, எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி பாண்டுரங்கன், மணவெளி வார்டு தர்மேந்திரன், ஜெயேந்திரன், வாசு, சேது, கணேசன், ஜானகிராமன், இளங்கோ, ரோமன், ரமேஷ், பூரணங்குப்பம் கார்த்திக், தயாளன், அருள்மணி, செல்வமணி, ராஜா, மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் இன்று ஓபிஎஸ் அணி சார்பில் புதுச்சேரி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்றது. அதன்படி 100 அடி சாலையில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு லெனின் வீதியில் இருந்து ஊர்வலமாக வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள தலைமை கழகத்தில் கட்சி கொடி ஏற்றி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் திரளான அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியின் இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் முதலில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து 242 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 244 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் உற்று நோக்கிய இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒளிபரப்பப்பட்ட இந்த போட்டியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஆட்டத்தின் கடைசி பந்தில் விராட் கோலி சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றதை அங்கு கூடியிருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். துபாயில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபிக்கான கிரிக்கெட் போட்டியில் நேற்று பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா விளையாடி அபார வெற்றி பெற்றது. விராட் கோலி 100 ரன்கள் எடுத்து அணிக்கு பெருமை சேர்த்தார். இந்திய வெற்றிக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா முதலானவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்ஷா வந்தது முதலே இந்திய அணி பல வெற்றிகளை குவிக்க ஆரம்பித்தது. இப்பொழுது அவர் ஐசிசி தலைவராகவும் மாறியிருக்கின்றார். முன்னைவிட இந்திய அணி அதிக வலிமையுடன் இருக்கின்ற நிலையில் பாகிஸ்தான் வெற்றி அதற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டியிருக்கின்றது. இந்திய வீரர்களுக்கு புதுச்சேரி முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி தொடர்கதையாகட்டும். உலகின் வலுவான கிரிக்கெட் அணியாக இந்தியா புகழ் பெறட்டும். இந்திய வீரர்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்திய புதுச்சேரி மக்கள் உட்பட அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உள்ளது யாத்ரா கலைக்குழு. இந்த குழு அருகில் உள்ள கிராமங்கள் தோறும் பல்வேறு விழிப்புணர்வு வீதி தோறும் நாடகங்கள் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் வானூர் அடுத்த கொந்தமூர் கிராமத்தில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தை அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.